வணக்கங்க. நான் அந்தியூர் சின்னசாமி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரரான இலான் மஸ்க் ஜாதகத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேங்க. இலான் மஸ்க் வந்துங்க பிரிட்டோரியாங்கிற டவுனில் சவுத் ஆஃப்ரிக்காவில் 28/6/1971 பிறந்திருக்காருங்க. இவர் பிறந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம் வருது. இவருடைய லக்னம் மேச லக்னம். இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி திக்பலம் பெற்று உச்சம் 10ல் 2 கூடியவன் வந்து ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிகமான பணத்தை சேர்ப்பதற்கு மகா தன யோகம் இருக்கணும். இப்போது இவருடைய ஜாதகத்தில் 2 கூடிய சுக்கிரனும் 11 கூடிய சனியும் 2ஆம் பாவத்தில், அதாவது ரிஷபத்தில் ஒன்று சேர்ந்துருக்குது. இங்கே சுக்கிரன் சனி காம்பினேஷனும் நல்லது பணம் சம்பாதிப்பதற்கு. சரி, இப்போ 9 கூடிய குரு 8ல் நின்று அவர் என்ன பண்ணுறாருன்னா 2-11 கூடியவர்களை நேருக்கு நேர் 1க்கு 7 நின்று பார்க்கிறார்கள். அப்போ வந்து 2, 11, 9 அருமையான ஒரு தொடர்புக்கு ஏற்படுத்துகிறது. அதாவது மகாதன யோகம் முழுமையாக உள்ளது. இவர் பிறந்தது வந்து பிறந்த சமயத்தில் கேது தசை கொஞ்ச நாள் இருக்குதுங்க. அடுத்து சுக்கிர தசை, அதாவது 2 கூடிய தசை நடக்குது. அடுத்து 5 கூடிய தசை நடக்குது. அடுத்து 4 கூடிய தசை நடக்குது. அடுத்தது வந்து 8 கூடியனோட செவ்வாயோட சேர்ந்து ராகு தசை நடக்குது. ராகுக்கு அடுத்தது செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை நடக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்தில் வந்து 2, 9, 11 காம்பினேஷன் ப்ராப்பராக சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தது தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்குது. அதாவது 9 கூடிய குருவும் 10 கூடிய சனியும் சமசப்தமாக பார்வை செய்யும். அதாவது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது. லக்னாதிபதி திக்பலம் பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. சந்திரன் வந்து 4 கூடியவனாகி 5ஆம் பாவத்தில் இருக்குது. இங்கே வந்து அருமையான தொடர்பு இருக்குதுங்க. அதாவது மகாதன யோகம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருந்தது இவருக்கு. அதனால் இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இவருக்கு வந்து செவ்வாய் வந்து ராகுவோடு சேர்ந்து 1 டிகிரியில் இருக்குது, 2 டிகிரியில் இருக்குதுன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. அதாவது செவ்வாய் மகரத்தில் உள்ள செவ்வாய் வந்து சூரியனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது அதிவக்கரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா -4.5 லேட்டிடியூடில் இருக்கிறதுனால இங்கே ராகு வந்து செவ்வாயை ஒரு துளியும் பாதிப்படைய செய்யாதுங்க. அதனால் இவருக்கு செவ்வாய் தசையும் நல்லாயிருக்கும், ராகு தசையும் நல்லா இருந்தது. ராகு தசை தான் வந்து இவருக்கு 2015 ஆரம்பித்து இப்போ 10 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 8 வருஷம் இருக்குது. இவர் வந்து இந்த ராகு ஒருத்தர் தான் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறது. ராகு கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்துங்க பணத்தை மெஷின் வச்சு எண்ணா கூட எண்ண முடியாது. அந்தளவுக்கு கொடுக்கும். மற்ற கிரகமெல்லாம் இந்த அளவுக்கு கூரை பிச்சர் கொடுக்குற மாதிரி கொடுக்காதுங்க. இவருக்கு வந்து 2, 9, 11 நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, தர்மகர்மாதிபதி இருந்து, சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த அளவுக்கு சம்பாதிச்சாருங்க. இந்த அளவுக்கு இவர் ஜாதகம் சொல்லிக்கிறேங்க. ஆராய்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி.